அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அந்த நேரலையை பார்க்கலாம். எந்த நிலையில் இருக்காரு? 453 நாள் ஜெயில போய் வந்திருக்காரு. அவரு விடுதலை செய்யறோம். இன்னைக்கு சிபிஐக்கு தேவையான செய்தியை கொடுத்தா விடுதலை செய்யறேன்னு சொன்னா காட்டி கொடுத்துருவார். கொடுப்பார்ல. இவ்வளவு பெரிய கட்சி இத்தனை பேர் உழைச்சு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி தமிழ்நாடு கூட வள வந்த கட்சிக்கு அல்வா கொடுத்தவர் இந்த செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் அங்க போய் கொள்ளையடிச்சு அதன் மூலமா ஈடி அவெல்லாம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட கைது செஞ்சு சிறையில் அடைத்தாங்க. அப்படிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது யாரை வேணாலும் காட்டி கொடுப்பார் ஸ்டாலின் அவர்களே. உங்க கட்சியே காப்பாத்துறதுக்கு நீங்க பாருங்க. எங்க கட்சியை பத்தி கவலைப்படாதீங்க. ஆடு நனைது என்று ஓடாய் வருத்தப்பட்டதான். அதே போல ஸ்டாலின் அவர்களே எங்க கட்சியை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கட்சியை கவலைப்பட்டு காப்பாத்த பாருங்க. ஏன்னா இங்கிருந்து போனவங்களா சாதாரண ஆள் இல்ல. இங்கிருந்து போனீங்களா அண்ணா திமுக இருந்து வெளியேறிய ஆளுகள் சாதாரண ஆளுகள் இல்ல. அப்படிப்பட்ட ஆளுகள் எல்லாம் கண்டுபிடித்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு செழிப்போடு இருப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை வெளியேற்றிய காரணத்தால்தான் இன்னைக்கு அண்ணா திமுக வலிமையா இருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக என்ற பயிர் இருக்கின்ற கலையில் களையப்பட்டு விட்டது. அண்ணா திமுக பயிர் செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை கொடுக்கும். விளைச்சல் என்றால் நல்ல வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி இந்த பெருந்துறை பகுதி வேளாண் பெருமக்களும் தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே 50 ஆண்டு காலம் போராடி வந்தார்கள். இங்கு இருக்கின்ற மக்கள் ஏரி குளம் குட்டை எல்லாம் நிரப்ப வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயியுடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசுகின்ற பொழுது உங்களால் முதலமைச்சராக நான் பதவியில வீட்டுக்கின்ற பொழுது நானும் ஒரு விவசாயி என்ற அடிப்படையிலே விவசாயிய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் அத்தனையும் அனுபவ நீதியாக அனுபவித்திருக்கின்றேன். அதனால அந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அத்திக்கட அவனாசி திட்டத்தை கொண்டு வந்தேன். இந்த திட்டம் வருவதற்கு 50 ஆண்டு காலம் நம்முடைய விவசாயிகள் போராடி வந்தார்கள். அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதற்கு முழுக்க முழுக்க மாநில நிதி 1652 கோடி முழுக்க முழுக்க மாநில நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அத்திக்கட அவனாசி திட்டத்திற்கு நானே நேரடியாக அவனாசிக்கு வந்து விவசாய பெருமுடிய மக்கள் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினுடைய முன்னிலையிலே அடிக்கல் நாட்டினேன். நான் முதலமைச்சர் இருக்கின்ற வரை வேகமாக துரிதமாக அந்த பணி செயல்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது அண்ணா திமுக ஆட்சியில. பிறகு 2021 ஆட்சி மாற்றம் திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை முடக்கி வைத்தார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை முடக்க பார்த்தார்கள். ஆமை வேகத்திலே இந்த திட்டம் நடைபெற்றது. நான் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நம்முடைய முதலமைச்சரிடத்திலே நான் கோரிக்கை வைத்தேன். இது விவசாயியுடைய பிரச்சனை. இன்றைக்கு பவானி ஆற்றிலும் சரி மேட்டூர் காவிரி ஆற்றிலும் சரி உபரி நீர் வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. உபரி நீரை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதற்குத்தான் அத்திக்கட அவனாசி திட்டம் நிறைவேற்றுங்கள் என்று பல முறை கோரிக்கை வைத்தோம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் ஆமை வேகத்திலே இந்த பணியை முடுக்கி விடுவதற்கு பதிலாக ஆமை வேகத்திலே செயல்பட்டு ஒரு வழியாக 3 ஆண்டு கழித்து அந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க. அந்த திட்டத்தில் இன்னும் பல ஏரிகள் விடுபட்டிருக்குது. அண்ணா திமுக ஆட்சி வருகிறது. விடுபட்ட ஏரி குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். ஆக இந்த திட்டத்தை கொண்டு வந்த பிறகு நிலத்தடி நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைக்குது. குடிப்பதற்கு தேவையான நீர் நான் வரும்போது கூட என்னிடத்தில் தெரிவித்தார்கள். எங்களுடைய வறட்சியான பகுதி
எங்களுடைய குட்டையிலே நீர் நிரம்பி இருக்கிறது, ஏரியிலே நீர் நிரம்பி மீன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வறட்சியான பகுதியிலே ஏரியிலே மீன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். நீங்க ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல. 1652 கோடி மாநில அரசாங்கத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலமாக பல ஆண்டுகள் நீங்களுடைய கனவு இன்றைக்கு நனவாக்கப்பட்டு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று தொடர்ந்து நேரலையை பார்க்கலாம்.